Hi children, in our 4th standard English we are seeing unit 3. Okay, in this unit we will see a poem, a voyage. Voyage அப்படின்னா long journey அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேயா, long travel through ship or train or anything else. ஓகேவா, voyage அப்படின்னா long journey or long travel. Okay, before getting to the poem we'll see glossary of this poem. Glossary important terms வந்து பார்க்கலாம். அப்போ தான் நம்ம poemல பார்க்கும்போது நமக்கு புரியும். ஓகே, ஹையர் யூஸ் temporarily for some time for an agreed payment. கொஞ்ச நாளுக்கு யூஸ் பண்ணிட்டு கொடுக்கறது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வாடகைக்குன்னு சொல்லலாம், வீடு வாடகைக்கு தங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு திங்ஸ் எதுவாக இருந்தாலும் டெம்பரரியாக சம்டைம்ஸ்க்கு கொஞ்ச நாளுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொடுத்துறது, அதுக்கு சம் அமௌண்ட்டையும் நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, அதுதான் ஹையர். நெக்ஸ்ட்டு செயில், ட்ராவல் இன் எ போட். வாட்டரில் ட்ராவல் பண்ணுறத வந்து நம்ம செயில் அப்படின்ட்டு சொல்லுவோம். போட்லேயோ ஷிப்லேயோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறத வந்து செயில் அப்படின்ட்டு சொல்லுவோம். ட்ரெம்பிள், ஷேக் ஆர் க்யூவர் ஸ்லைட்லி, அவன் நடுங்கிறது. சரியா, ட்ரெம்பிள்னா கொஞ்சம் அப்படியே நம்ம பாடி வந்து ஷேக் ஆகுது இல்லையா, நடுங்கிறது. ஃபெயிண்டட், லாஸ் கான்சியஸ்னஸ் ஃபார் அ லாங் டைம், அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறது, நம்ம ஞாபகம் எதுவுமே இல்லாமல் கான்சியஸ் எல்லாம் இழந்துடுறது, அதுதான் வந்து ஃபெயிண்டட். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறது, கான்சியஸாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஃபெயிண்டட். ஓகே, நவ் வில் see a poem. See a voyage. voyageனா என்ன சொன்னோம், லாங் ட்ராவல், எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுறோன்றது இல்லை, ரொம்ப தூரம் ஒரு ஜேர்னி ட்ராவல் பண்ணுறது. ஓகே, the horse and the tiger, the ape and the goat decided one morning to hire a boat. ஓகே, the horse, ஹார்ஸ்னு என்ன தெரியும், குதிரை. டைகர், புலி. ஏப் அப்படின்றது மங்கி, a கைண்ட் ஆஃப் மங்கி, அதாவது அதுக்கு வந்து டெய்ல் இருக்காது. சரியா, மனித குரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சிம்பான்சி அந்த கைண்டு, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கோட், கோட்னா ஆடு. ஸோ இவங்க 4 பேரும் என்ன செஞ்சாங்க, டிசைடட் ஒன் மார்னிங் வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க என்னென்னு, டு ஹையர் அ போட், ஒரு போட்டை வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. டு லீவ் தேர் ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபைண்ட் அ நியூ ஒன், வெரி மச் இன் த மேனர் கொலம்பஸ் ஹேட் டன். ஸோ அவங்க ஓன் கண்ட்ரியில் அவங்க இருக்கிற பிளேஸ்லேருந்து அவங்க போயிட்டு இன்னொரு பிளேஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும், வேறு ஒரு பிளேஸ்க்கு நம்ம ஒரு புது இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் டிசைட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது யார் மாதிரி, கொலம்பஸ் வந்து அவருடைய கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு நேம் ஆஃப் த பர்சன். சரியா, ஒருத்தர் அவருடைய நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டை கண்டுபிடிச்சார், இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த நாட்டை கண்டுபிடிச்சார், அதுதான் அவர் கொலம்பஸ். ஸோ அந்த கொலம்பஸ் பண்ணின மாதிரியே நம்மளும் நம்ம கண்ட்ரி விட்டு போய் வேற ஒரு கண்ட்ரி, வேற ஒரு பிளேஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க 4 பேரும் டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, the boat went a sailing away and away, it sailed and they sailed for a night and a day. போட் என்ன பண்ணுது, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போட்டில் இவங்க 4 பேரும் இருக்காங்க. ஸோ போட் என்ன ஆகுது, செயிலாக ஆரம்பிக்குது, வாட்டரில் போயிடுச்சு, அந்த பிளேஸில் இருந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. அவே அண்ட் அவே அப்படின்னா தூரமாக, ரொம்ப தூரத்துக்கு போட் வந்து செயில் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த போட்டுக்குள்ளே இருக்கிற இவங்களும் செயில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அந்த போட்டில் இருக்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த வாட்டரில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஃபார் அ நைட் அண்ட் அ டே. ஸோ இப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு நைட் ஒரு டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. When all of a sudden there blew a great gale, the horse was a tremble, the tiger grew pale. ஸோ சடனாக என்ன ஆயிடுச்சு, இப்படி ரொம்ப தூரம் இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க, அப்போ சடனாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ளூ எ கிரேட் கேல். கேல் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் விண்டு, காற்று பலமாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங் விண்ட் வந்து ப்ளோ ஆகுது, காற்று வீசுது. அந்த டைமில் என்னாச்சு, ஹார்ஸ் வாஸ் அ ட்ரெம்பிள். ட்ரெம்பிள்னால் என்ன சொல்லியிருந்தோம் முன்னையே, அப்படியே ஷேக் ஆகிறது, உடம்பெல்லாம் ஷேக் ஆகிறது, நடுங்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஹார்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு, நடுக்கல் எடுத்துடுச்சு.
The tiger grew pale. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு ஃபியர்னஸோட டைகரோடைய ஃபேஸ் வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு. The ape and the goat nearly fainted together, but the boat went sailing in spite of bad weather. ஸோ ஏப்பு அண்ட் கோட் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்சியஸை இழந்துட்டாங்க ரெண்டு பேருமே. பட் த போட் வெண்ட் செயிலிங். ஸோ இவங்க 4 பேருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஆகுது. பட் போட் என்ன ஆகலை, நிற்கவே இல்லை, அது பாட்டுக்கு அது போயிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பேட் போட்டுக்கு தெரியுமா வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு, காற்று அடிக்குதா மழை பெய்யுதான்றதெல்லாம் போட்டுக்கு தெரியுமா, தெரியல. ஸோ இவங்க 4 பேருக்கும் ரொம்ப ஃபியராகவும் ரொம்ப ஷேக்கிங்காகவும் இருக்குது. அந்த மாதிரி காற்று ரொம்ப வேகமாக அடிக்கிறப்பவும் சரி என்ன ஆயிடுச்சு, அந்த போட்டு போய்கிட்டே தான் இருக்குது, அந்த வாட்டரில் செயில் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. A sailing, a sailing, a sailing it goes to a wonderful country which nobody knows. ஸோ இந்த மாதிரி ரொம்ப செயில் ஆகிட்டுருக்கு, செயில் ஆகுது. அதாவது போட் வந்து ட்ராவல் பண்ணி வாட்டரில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்படி போனதுக்கப்புறம் ஒரு நியூவாக ஒரு அழகான கண்ட்ரியை வந்து ரீச் ஆயிடுச்சு அந்த போட்டு. ஒரு அதிசயமாக என்ன சொல்கிறது, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒரு பிளேஸ்க்கு அந்த போட் போய் ரீச் ஆயிடுச்சு. அது யாருக்குமே தெரியாத பிளேஸாக இருக்குது. அது நோபடி நோஸ், யாருக்குமே தெரியாத ஒரு பிளேஸில் போயிட்டு அந்த போட்டு ரீச் ஆகுது. The horse and the tiger, the ape and the goat has found a new one as Columbus had done. ஸோ அதே போல் இந்த ஹார்ஸ், டைகர், ஏப், கோட் இது 4 சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு நியூ கண்ட்ரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. தே ஃபைண்ட் அ நியூ ஒன். யார் மாதிரி, லைக் கொலம்பஸ் எப்படி வந்து அவருடைய ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்து அமெரிக்காவை அவர் கண்டுபிடிச்சாரோ அதே போலவே இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க ஓன் கண்ட்ரியிலேருந்து போயிட்டு ஒரு நியூ பிளேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க கொலம்பஸ் மாதிரியே. ஓகே, எஸ், தட்ஸ் ஆல். இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போயம். சரியா, நீங்களும் இந்த போயமை 2 or 3 times ரீட் பண்ணி பாருங்கள். க்ளாசரி பார்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் த அனிமல்ஸ் விச் ஆர் இன் த வாயேஜ். எந்தெந்த அனிமல்ஸ் ட்ராவல் பண்ணுச்சு உங்களுக்கே தெரியும். எந்தெந்த அனிமல், ஹார்ஸ், கோட், ஏப் அண்ட் டைகர். அதனாலையும் நீங்கள் என்ன செய்யணும், டிக் பண்ணணும். நீங்கள் தான் டிக் பண்ணணும். சரியா, நவ் பி மேட்ச் த ஃபாலோயிங். பேல், எது பேலாகிடுச்சு, எந்த அனிமல், டைகர். ட்ரெம்பிள்னா ஷிவரிங், நடுங்குனது எது, ஹார்ஸ். ஃபெயிண்ட் ஆனது யார், கான்சியஸ்னஸ், அவங்களுடைய சுயநினைவெல்லாம் இழந்தது யார், ஏப். ஓகே, மேலே ஏ கொஷின் வந்து நீங்கள் தான் பண்ணணும். சரியா, அப்புறம் சி டாபிக் பாருங்கள். ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணும். இந்த போயமை நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கான இப்போ 1 அப்படின்னா அதுக்கான ரைமிங் வேர்ட் கண்டிப்பாக அதில் இருக்குது, கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுதுறீங்க. அதுவும் உங்களுடைய ஒர்க்கு. அப்போ தான் நீங்கள் போயமை ரீட் பண்ணுவீங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு டி, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். த அனிமல்ஸ் டேஸ் த போட். அனிமல்ஸ் என்ன பண்ணுச்சுங்க, ஃபஸ்ட்டு போட்டை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டாங்களா அவங்க ஓன் பர்பஸ்க்கு, நோ. அவங்க போட் மேக் பண்ணாங்களா, நோ. தே ஹையர் த போட். சடன்லி தெர் வாஸ் அ கேல். கேல்னா என்ன சொன்னோம், ஸ்ட்ராங் விண்ட். ஓகே, E, answer the following questions, will write in subject note. Okay, yes. Let us now see how they use and, but and or to connect 2 words or sentences. ஸோ நம்ம 2 வேர்ட்ஸையோ சென்டென்சஸையோ கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் அண்டு, பட் அண்ட் ஆர் இந்த 3 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பென் அண்ட் பென்சில், பால் அண்ட் பேட் அண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரெட் ஆர் ஆரஞ்ச், ப்ளூ ஆர் பிங்க், லைக் ஆர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி அண்ட், பட் அண்ட் ஆர் இந்த 3 வேர்ட்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். கையில் என்ன வச்சுருக்கான் அந்த பாய், பால் இருக்குது, பேட் இருக்குது. He has a bat and a ball. He has bat and a ball. பேட்டும் இருக்குது, பாலும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. அண்ட், ஓகேவா, அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
he has a bat but not a ball. இப்போ இந்த பிக்சரில் பேட் இருக்கு பட் என்ன இல்லை பால் இல்லை. ஸோ பட் நாட் எ பால், இந்த இடத்துல பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு would you like a pen or a pencil? உனக்கு பென் வேணுமா பென்சில் வேணுமா? would you like எது உனக்கு பிடிச்சிருக்கு, பென் ஆர் பென்சில்? ஆர் ஓஆர் ஆர், இது இல்லைன்னா அது. நிறையா இருக்கும்போது அதில் இதுவா அதுவா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆப்போசிட் வேர்ட்ஸ் இப்போ நாட் வர இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி பட் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணணும். see we use and to join sentences that are the same. சேம் சென்டென்சஸ் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, he has a bat, he has a ball. அவங்கிட்ட பேட் இருக்குது பால் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம், he has a bat and a ball. பேட்டும் இருக்குது பாலும் இருக்குது இல்லையா? ஸோ பேட் அண்ட் a ball அப்படின்ட்டு எழுதலாம். நெக்ஸ்ட்டு we use but to join sentences that are opposites. ஆப்போசிட் சென்டென்சஸ் இல்லைனா ஆப்போசிட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பட் யூஸ் பண்ணணும். he has a bat, he does not have a ball. அவங்கிட்ட பேட் இருக்குது பட் அது அவங்கிட்ட பால் இல்லை. அதனால் எப்படி எழுதுகிறோம், he has a bat but not a ball. அவங்கிட்ட பேட் இருக்குது பட் நாட் அ பால், பால் இல்லை. பேட் இருக்குது ஆனால் பால் இல்லை அப்படின்ற மாதிரி. we use are if we have to choose one out of many. நிறைய திங்ஸ் இருக்கும்போது அதில் ஒன்று சூஸ் பண்ணுற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஓஆர் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, மெனி கலர்ஸ் ரெட் க்ரீன் எல்லோ இந்த மாதிரி இருக்கும்போது அதில் க்ரீன் கலர் நம்ம செலக்ட் பண்ணணும். ரெட் ஆர் க்ரீன், ப்ளூ ஆர் எல்லோ, லைக் தட். see do you want rice, do you want idli? do உனக்கு ரைஸ் வேணுமா, உனக்கு இட்லி வேணுமா, லைக் தட். do you யுவர் கிடையாது அந்த இடத்துல, யூ தான். do you want rice or idli? உனக்கு ரைஸ் வேணுமா இல்லை இட்லி வேணுமா, ரைஸ் ஆர் இட்லி. ஓஆர் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பார்த்துருக்கோம், அண்ட் பட் அண்ட் ஆர் இந்த 3 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறது. some more examples. the birds can fly and hop. bird can flyனா என்னது, பறக்கும். ஹாப் அப்படின்றது ஜம்ப் பண்ணுறது இந்த இடத்துல. அண்ட் ஃப்ளை அண்ட் ஹாப். he is small but strong. அவன் ஸ்மாலாக இருக்கான் ஆனால் எப்படி இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸ்மாலாக இருக்கான் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கான். do you want rice or idli? இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைஸ் வேணுமா இட்லி வேணுமா. ஓகே, எந்தெந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பட் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணணும்னு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். fill in the blanks with and but and or. I play tennis dash cricket. tennis and cricket. டென்னிஸும் கிரிக்கெட்டும் நான் ப்ளே பண்ணுவேன். ஓகே, the dove dash the ant are friends. the dove dash the ant. dove and ant ரெண்டு பேரும் யாரு, ஃப்ரெண்ட்ஸ். the dove and the ant. ஓகே, I want popcorn dash not pizza. என்ன வரும் இந்த இடத்துல, இங்கே நாட் கொடுத்துருக்காங்க. நாட் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டு, சரியா? அப்போது இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு பாப்கார்ன் வேணும் பட் நாட் பீஸா. பீஸா வேண்டாம். ஐ வாண்ட் பாப்கார்ன் பட் நாட் பீஸா. do you want tea? coffee dash coffee or coffee. tea or coffee? டீயா காஃபியா கேட்குறோம்ல அந்த மாதிரி. டீயா காஃபியா, டீ ஆர் காஃபி எது வேணும். the elephant is big dash slow. எலிஃபெண்ட் பிக்காக இருக்குது பட் எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. மேலே பார்த்துருந்தோம் இல்லையா, he is small but strong. அந்த மாதிரி எலிஃபெண்ட் இஸ் பிக் பட் ஸ்லோ.
பிக்காக தான் இருக்கும், பட் ஸ்லோவாக தான் வாக் பண்ணும், ஸ்லோவாக தான் போகும். 6th one, would you like bananas dash mangoes? உனக்கு எது பிடிக்கும், பனானாவா மேங்கோவா? சூஸ் பண்ணுற மாதிரி எது வேணும், எது பிடிக்கும், பனானாஸ் ஆர் மேங்கோஸ்? சரியா?